ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா சோயா சங்க்ஸ் கட்லெட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 உருளைக்கிழங்க கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். 1 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துட்டு கொஞ்சமாக இஞ்சி, 2 பச்சை மிளகா, கார்லிக், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதை லைட்டாக அரைச்சிக்கோங்க. கொதிக்க வச்சு எடுத்த சோயா சங்க்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையை நீட்டமாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாமே கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்ச சோயா சங்க்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இதில் நம்ம வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்க ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்லெட் ஷேப்க்கு ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கிண்ணத்தில் 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கட்லெட்டை கோட் பண்ணுறதுக்காக இதில் டிப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். டிப் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணி இந்த டிப் பண்ணி வச்ச கட்லெட்டை பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணிக்கோங்க. இதே ப்ராசஸை மீதி இருக்க கட்லெட்டுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. பேன் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்ச எல்லா கட்லெட்டும் 1 by 1 ஆட் பண்ணுங்கள். கட்லெட்டை டபுள் சைட் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சோயா சங்க்ஸ் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.